ஒரு கமர்ஷியல் திரைப்படத்துக்கு இந்த காட்சி தேவையா? எப்படி இதை வந்து அப்ரிஷியேட் பண்ண விட்டாங்கன்றல. தொடர்ந்து சமீப காலமாக அந்த படம் வந்து அந்த படம் ஜீவாக்காகலாம் ஓடல, அந்த கேப் வந்துச்சு, பெரிய படங்கள் இல்லை, வேற வழி இல்லை மக்களுக்கு, வழி இல்லை. ஒரு காமெடி படம், பொங்கல் லீவ் வேற வந்துருச்சு, ஒரு வாரம் பொங்கல் லீவுக்கு ஒரு ஃபெஸ்டிவலுக்கு எப்பவுமே காமெடி படம் ஓடும். அது அந்த படம் ஃபுல் பண்ணிட்டு ஓடிட்டு இருக்கு. உடனே எல்லா இடத்துல உட்காந்துக்கிட்டு ஜீவா கொடுக்குற பேட்டிகள்லாம் பார்க்குறப்ப ரொம்ப ஆட்டிடியூட், ரொம்ப ஆட்டிடியூட். சிவகார்த்திகேயன் போய் வந்து நான்லாம் சிவகார்த்திகேயன் முன்னாடி வந்தாலும் இல்லை, சிவகார்த்திகேயன் நான் தான் ரோல் மாடல், நல்லா நான் இருக்கு என்கிட்டலாம். நம்ம தம்பி தான் அந்த பையன். இல்லை என்கிட்டலாம் வந்து நான் நடிச்சுட்டு இருக்கும்போது சார் அப்படி இப்படிலாம் பேசுவாப்புல அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுறது ரொம்ப லூஸ் டாக்கு, ரொம்ப ஒரு மாதிரி பேசுகிறாப்புல. இந்த காட்சியை வந்து மனசாட்சியோடு அவங்க தவிர்த்துருக்கணும். ஏன் இதே இது நீங்கள் வந்து 41 பேர் இறந்து போனப்ப பார்த்துட்டு தெரிச்சு ஓடி போய் 2 நாள் கழித்து வீடியோ போட்ட உங்கள் இண்டஸ்ட்ரியை சேர்ந்த உன்னுடைய சீனியர் நடிகரை பற்றி கேட்டியா? நீ அந்த காட்சி வச்சியா? வைக்க முடியுமா உன்னால? ஏன் வைக்க மாட்டேங்கிற? ஏன்டா ஓடி போயிட்டேன்னு கேட்டிருக்கணும்ல நீ? ஏன் 2 நாள் கழிச்சு வீடியோ போட்டோன்னு கேட்டீங்களா? சிஎம் சார்னு கையை கட்டி பேசினாலும் அதை நீ ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா நீ வந்து ஒரு நியாயமான மனிதன்லாம். அப்போ உள்நோக்க பயந்து ஓடி போய் 4 நாள் கழிச்சு சிஎம் சார் சொன்ன மாதிரி படத்துல காட்சி வச்சிருந்தீங்கன்னா நீ வந்து நியாயமானு சொல்லலாம். அந்த ஸ்பாட்டுக்கு போய் அழுதவன் மக்களுக்காக. ஒரு குழந்தை வந்து கதறிக்கிட்டு இருக்கு, தாய் செத்து போயிட்டான். தாய் உயிரோட இருக்கு, குழந்தை செத்து போச்சு. இல்ல நீ என்னதான் பணம் கொடுத்தாலும் தாயை ஈடு செய்ய முடியுமா? அதையெல்லாம் நினைச்சு பார்த்தா ஒரு மனுஷன் அழுது. அந்த இடத்துல மினிஸ்டருங்கிறத மறந்துடுங்க, அமைச்சர் சராசரி மனுஷன், அவ்வளவுதான். சராசரி மனுஷன். நான் அன்னைக்கு நைட்டுக்குள்ள தூங்கல, அன்னைக்கு விடிய தூங்கல, தூங்க முடியல, சாப்பிட முடியல, அடைக்குது அப்படியே. அந்த காட்சி டிவியில் பார்க்குறோம். மனசாட்சி உள்ள எவனுமே தூங்கல அன்னைக்கு. தமிழன் இயல்பாவே உணர்ச்சி வசப்பட்டவங்க. இல்லை அன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு யாரும் தூங்கல. கண்டிப்பா. ஏங்க ராஜ்கிரண் படத்தை பார்த்தாலே அழுகுறாங்க. என் தாய் என்னும் கோயிலேங்கிற அந்த மூஞ்சி அடிச்சுக்கிறான். அதுக்கு எத்தனை பேர் அழுதுருக்கிறான்? அப்ப ஒரு அமைச்சராக ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் விழுந்து அடிச்சுக்கிட்டு போறாரு. தஞ்சாவூர்ல நிகழ்ச்சி இருக்காரு, உடனே நிகழ்ச்சியை கேன்சல் பண்ணிட்டு உடனே ஓடுறாரு. ஓடி போய் பார்க்கறாரு, அவன் சம்மந்தப்பட்ட யாருமே காண கூட்டத்தில் இல்லை. இவர் போய் நிற்கிறார், வாசப்படியில் நிற்கிறார், விடிய நிற்கிறார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற வரைக்கும். அந்த 72 வயசுல முதலமைச்சர் உடனே நைட்டா போறாரு.